17வது தசகம் துருவ சரித்திரம். ஸ்வயம்புவ மனுவுடைய மைந்தன் உத்தானபாதன் ஓர் அரசன். அவருக்கு சுனீதி என்ற மனைவியும் சுருசி என்ற மனைவியும் இருந்தார்கள். இருவரில் உத்தானபாதனது மன்னருக்கு இரண்டாவது மனைவியான சுருசியிடம் மிகுந்த ஆசையும் அன்பும் கொண்டிருந்தார். இதனால் முதல் மனைவியான சுனீதி எப்பொழுதும் பகவானிடத்தில் சரணடைந்திருந்தார். சுனீதிக்கு துருவன் என்ற மகனும் சுருசிக்கு உத்தமன் என்ற மகனும் பிறந்திருந்தார்கள். இருவரில் எப்பொழுதும் உத்தமன் மட்டும் தன் தந்தையின் மடியில் இருப்பான். இதை பார்த்த சிறுவனான துருவன் தானும் தந்தையின் மடியில் உட்கார நினைத்து சென்றான். ஆனால் சுருசி அக்குழந்தை துருவனை அதட்டி தடுத்து நிறுத்திவிட்டாள். இரண்டாவது மனைவியின் மோகத்தில் உள்ள அரசன் இவற்றை எல்லாம் பார்த்து கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டார். கடுஞ்சொற்களால் புண்பட்ட துருவன் தனது தாயிடத்தில் முறையிட்டான். தாயாரும் அவரவர்களின் கர்மத்தின் பயனை தொலைப்பதற்காக பகவானை சரணடையுமாறு கூறுகிறார். 5 வயதே நிரம்பிய அப்பாலகன் பகவானை தேட தவம் செய்ய நகரத்திலிருந்து வெளியேறினான். அப்பொழுது வழியில் நாரதர் தென்பட துருவனின் நிலையை அறிந்து அச்சிறுவனுக்கு மந்திர உபதேசம் செய்ய அவனும் மதுவனத்தில் பகவானை குறித்து தவம் மேற்கொள்ள சென்றான். இதற்கிடையில் மகன் துருவனை காணாத கவலையில் ஆழ்ந்திருந்த மன்னனை நாரதர் சந்தித்து சமாதானம் செய்தார். துருவன் படிப்படியாக கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருந்தான். 5 மாதங்கள் கழிந்துவிட்டன. துருவன் தனது மூச்சை அடக்கி மிகவும் தீவிரமாக தவம் செய்ய தேவர்கள் முதல் அனைவரும் திக்கு திசையெல்லாம் மூச்சு திணறவே எல்லோரும் பகவானை வேண்ட அவரும் கருட வாகனத்தில் துருவனுக்கு காட்சி அளித்தார். குழந்தை துருவன் மிகவும் சந்தோஷப்பட்டான். பின்னர் பகவான், நீ நாட்டிற்கு சென்று நல்ல முறையில் ஆட்சி செய்து பின் துருவ பதத்தை அன்று கூறி மறைந்தார். அதன்படி துருவனும் நீண்ட காலம் ஆட்சி செய்து பின் துருவ பதத்தை அடைந்தான். இக்கதையிலிருந்து பக்திக்கு வயது, படிப்பு மற்றும் குலம் என்ற பேதம் கிடையாது. எல்லோருக்கும் அந்த அதிகாரம் உண்டு என்று தெரிகின்றது. இந்த தசகம் ஏவம் ராகத்தில் உள்ளது. உத்தானபாத நிபதே மனுநந்தனஸ்ய ஜாயா பபூவ சுருசே நிதராம பீஷ்டா அன்யா சுனீதிரிதி பர்த்துரநாத்ருதாசா துவாமேவ நித்யமகதி சரணம் கதோபூது. உத்தானபாத நிபதேர் மனுநந்தனஸ்ய ஜாயா பபூவ சுருசீர் நிதராம பீஷ்டா அன்யா சுனீதிரிதி பர்த்துரநாத்ருதாசா துவாமேவ நித்யமகதி சரணம் கதோபூது. அங்கே புதுஸ் ஒரு இசு சுருசி புத்திரகமுத்தமம் தம் திருஷ்ட்வா திருவகில சுனீதி சுதோதி ரோஷ்யன்னே ஆசிஷுபே கில சிசுஸ் ஒரு இசு சுதரா சுருச்சியாஹா ஹா துஷ்சந்தியஜா ஒரு இசு கலு பவத் விமுகைர சுயா. அங்கே பிது சுருசே புத்திரகமுத்தமம் தம் திருஷ்ட்வா த்ரிவகில சுனீதி சுதோதி ரோஷ்யன்னே ஆசிஷுபே கில சிசு சுதராம் சுருச்யாஹா துஷ்சந்தியஜா கலு பவத் விமுகைர சூயா. தொன்மோஹிதே பிதரி பச்யதி தாரவச்யே
தூரம் துருக்தி நிகதஸ் அங்க ஒரு இசு ச கதோ நிஜாம்பாம் சாபி ஸ்வகர்மகதி சந்தரணாய பும்சாம் தத்பாதமேவ சரணம் சிசுவே சசம்ச त्वन्मोहिते पिदरि पच्यति तारवच्ये दूरं दुरुक्ति निगदस्स कदो निजाम्बां साभिस्वकर्मगति चन्दरणाय पुंसां त्वत्पादमेव शरणं सिसवे ससंस आकर्ण्यसोऽपि भवदर्शन निश्चिदात्मा मानि निरेत्य नगरात् किल पञ्चवर्षः चन्द्रुष्ट नारद निवेदित मन्त्रमार्गः अङ्गः त्वामारराध तपसा मधुकाननान्दे आकर्ण्यसोऽपि भवदर्शन निश्चिदात्मा मानि निरेत्य नगरात् किल पञ्चवर्षः चन्द्रुष्ट नारद निवेदित मन्दमार्गः त्वामारराध तपसा मधुकाननान्दे तादे विषण्ण हृदये नगरीं कदेन श्रीनारदेन परिचान्त्वित चित्तवृत्तौ बालस्त्वदर्पित मनाक् अगोरिக்கு क्रम वर्तिदेन निन्ये கடோர தபசா கில பஞ்சமாசானு தாதே விஷண்ண ஹிருதயே நகரீம் கதேன ஸ்ரீநாரதேன பரிசான்வித சித்தவருத்தோ பாலஸ்த்வதர்ப்பித மனாக்ரமவர்த்திதேன நின்யே கடோர தபசா கில பஞ்சமாசானு தாவத்த போபல निरुच्वसिदे तिकन्दे देवार्तिदस्त्वमुदयत् करुणार्थ सेदाः तत्रूप चित्रस निलीन मदे அங்குரிப்பு புரஸ்தாது அடுத்த லைன்ல ஆ போட்டுக்கணும் ஆவிர் பபூவித விபோ கருடாதி ரூபக இந்த ஸ்லோகம் 3 times படிக்கணும் तावत्तबोबल निरुच्वसिदेति कन्दे देवार्तिदस्त्वमुदयत् करुणार्थसेदाः त्वत्रूपचित्रसनिलीनमदे पुरस्ताद् आविर्बभूविद विभो गरुडाधिरूढः त्वद्दर्शनप्रमद भार तरङ्गिदं दृक्यां निमग्नमिव रूपरसायनेदे दुष्टूषमानमवकम्य कबोलदेशे संवृष्टवानसि तरेण तदा तरेण त्वद्दर्शनप्रमदभारतरङ्गितं तं तृप्यां निमग्नमिव रूपरसायनेदे दुष्टूषमानवकम्य कबोलदेशे संवृष्टवानसि तरेण तदा तरेण त्वत्विबोध विमलं प्रणुवन्तमेनं அங்க ஒரு இம்மு அடுத்த லைன் ஆபாஷதாஸ் त्वमवकम्य तदीय भावம் राज्यं सिरं समनुभूय भजस भूयः सर्वोत्तरं त्रिवपदं निवृत्तिहीनम् तावत् विबोध विमलं प्रणुवन्दमेनम् आभाषदास्त्वमवकम्य तदीय भावम् राज्यं शिरं समनुभूय भजस्व भूयः सर्वोत्तरं त्रिवपदं निवृत्तिहीनम् इत्युषुषि त्वयि कदे नृप नन्दनोऽसौ சா இருக்கும் நந்தனோசௌ அடுத்த லைன் ஆ போட்டிருக்கோம் ஆனந்திதா கில ஜனோ நகரி முபேதக ரேமே சிரம் பவதனுகிரக பூர்ண காமக தாதே கதேச வனமாத்ருத ராஜ்ய பாரக
इत्युषुषि त्वयि कदे नृपनन्दनोऽसौ आनन्दिदा किल जनो न करीमुभेदः रेमे शिरं भवतु न ग्रहपूर्णकामः तादेकदेशवनमातृधराज्यभारः यक्षेण देव निगदे पुनरुत्तमेऽस्मिन् यक्षैष युद्ध निरदो विरदो मनुक्त्या चान्द्या प्रसन्न हृदया तनदादु भेदाद् तद्भक्तिमेव सुदृढाम वृणोन्महात्मा यक्षेण देव निगदे पुनरुत्तमेऽस्मिन् यक्षैष निरदो विरदो मनुक्त्या चान्द्या प्रसन्न हृदया तनदादु भेदाद् तद्भक्तिमेव सुदृढामवरुणोन्महात्मा अन्ते भवत्पुरुषनीद विमानयादो मात्रा समं त्रिवपदे मुदिदोयमास्ते एवं स्वपृत्य जनबालन लोलधिस्त्वं बादालयादिव निरुन्धि ममाम यौकान् अन्धे भवत्पुरुषनीद विमानयादो मात्रा समं त्रिवपदे मुदिदोयमास्ते एवं स्वपृत्य जनबालनलोलधिस्त्वं वादालयादिव निरुन्धि ममाम यौकान् श्री हरिये नमः श्री हरिये नमः श्री हरिये नमः सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्दा गोविन्दा हरि ओम ஸ்ரீ குருப்யோ நமக. இப்பொழுது 18வது தசகம். பகவான் 10 அவதாரங்கள் எடுத்தார் என்பதை 10 அவதாரங்களுக்கு மேல் பல அவதாரங்கள் எடுத்தார் என்பதை 14வது தசகத்தில் பார்த்தோம். அதற்கு பின் எதற்காக இந்த தசகத்தில் பிருது என்ற அவதாரத்தை எதற்காக எப்படி எடுத்தார் என்பதை பார்க்க போகிறோம். துருவ வம்சத்தில் 7வது தலைமுறையான அங்க மகாராஜாவிற்கு வேணன் என்ற மகன் பிறந்தார். அவன் மிகவும் கெட்டவனாகவும் கொடுமைக்காரனாகவும் இருந்ததால் அங்க மகாராஜா ராஜ்ய பரிபாலத்தை வேணவனிடம் கொடுத்துவிட்டு பகவானை சரணடைய கானகம் சென்றார். தவம் மேற்கொள்ள கானகம் சென்று விட்டார். வேறு வழியில்லாமல் மக்களும் வேணனுக்கு ராஜ்ய அபிஷேகம் செய்வித்தனர். ராஜ்ய பரிபாலனம் தன்னிடம் வந்ததும் பூமண்டலத்தில் பகவானை பூஜை செய்வதை தடுத்தான். தான் புவனேஸ்வரன், தன்னைத்தான் எல்லோரும் பூஜிக்க வேண்டும் என்று கூறி பகவானை நிந்தனை செய்தான். இதனால் கோபமடைந்த முனிசிரேஷ்டர்கள் அவனை சபித்து தீயில் விழுந்த விட்டில் பூச்சி போல் அழித்தனர். அவனது உடலை வேணனின் தாயார் பல நாட்கள் காப்பாற்றி வந்தார். அவ்வாறிருக்கையில் மந்திர சக்தியால் தண்டாயுதம் போன்ற துடையிலிருந்து அதனை கடைந்து அவனது பாவங்கள் அனைத்தையும் போக்கி பிருது என்ற பெயரில் பகவான் தோன்றினார். வேணனின் கொடுமையால் அந்த ராஜ்யமானது சம்பத்துக்களை இழந்திருந்தனால் பூமியை தனது வில்லினால் சமப்படுத்தினார். பிருது தோன்றியவுடன் மகாலட்சுமியானவள் அவளும் பூமிக்கு வந்து அர்ச்சிஸ் என்ற பெயரில் பிருதுவின் மனைவியாக தோன்றி அந்த ராஜ்யத்திற்கு செல்வங்கள் அனைத்தையும் வழங்கினாள். நிலங்கள் விவசாயத்திற்குரியதாக மாற்றப்பட்டது. மக்கள் சந்தோஷமாக பிழைக்க வழிவகை செய்தார். கிராமங்கள், பட்டினங்கள், பசு கொட்டில்கள், வயல்கள் மற்றும் மலை நிவாசங்கள் போன்ற வாசஸ்தலங்களை அமைத்தார். பின்னர் யாகங்களால் பகவானை ஆராதிக்க இதை கண்டு
பொறாமை கொண்ட இந்திரன் யாகத்திற்கான குதிரையை அபகரித்து சென்றான். அவ்வாறு அபகரித்து சென்ற குதிரையை பிருதுவின் புத்திரன் மீட்டு கொண்டு வந்தார். பின்னர் கங்கை கரையில் உள்ள பக்தி மட்டுமே செய்து கொண்டு வந்த முனிவர்களுக்கு தர்மங்களை பற்றி உபதேசிக் கொண்டிருந்தார். அச்சமயத்தில் சனகாதி முனிவர்கள் தோன்றினார்கள். சனகாதி முனிவர்களின் உபதேசத்தை கேட்டு ஸ்வரூப சித்தியை பகவான் அடைந்தார். இந்த தசகமும் ஏவம் ராகத்தில் வருகிறது. ஜாதஸ்ய திரிவகுல ஏவ துங்க கீர்த்தேகே, அங்க ஹீ போட்டுக்கோங்க. அங்கஸ்ய வெஜனி சுதஸ், அங்க ஒரு இசு, ச வேன நாமா. அடுத்த லைன்ல ஏ வரும், தத்துன்னு இருக்கும், ஏ போட்டுக்கோங்க. தத் தோஷ வெதித மதிஸ், அங்க ஒரு இசு, ச ராஜவர்யக, அங்க ஹ. தொத்பாதே விகிதமனா வனம் கதோ போது. ஜாதஸ்ய திரிவகுல ஏவ துங்க கீர்த்தேகே அங்கஸ்ய வெஜனி சுதஸ்ஸவேன நாமா ஏ தோஷ வெதித மதிஸ்ஸ ராஜவர்யக த்வத்பாதே விஹித மனாவனம் கதோ பூது. பாபோபி சிதிதல பாலநாய வேனக, ஹா போட்டுக்கணும். பௌராத்யைஹி, அங்க ஹீ போட்டுக்கோங்க. உபநிகித, அங்க உப போட்டுக்கணும். உபநிகிதக், அங்க ஒரு இக்கு, கடோர வீரியக ஹ. சர்வேபியோ நிஜ பலம் ஏவ, சேர்த்தும் படிக்கலாம் பிரிச்சும் படிக்கலாம். நிஜ பலம் ஏவ சம்பிரசம்சன்னு பூசக்ரேதவ யஜனான்யம் நிருத்சீது து. பாபோபிஷிதிதல பாலநாய வேனக பௌராத்யைஹி உபநிகித கடோர வீரியக சர்வேப்யோ நிஜபலமேவ சம்பிரசம்சன்னு பூசக்ரேதவ யஜனான்யம் நிருத்சீது. சம்பிராப்தே ஹித கதனாய தாபசௌகே மத்தோன்யோ புவனபதிர்ன கச்சனேதி. அடுத்த லைன்ல துவா போட்டுங்க, இத்துவா. துவன்னிந்தா வசன பரோ முனீஸ்வரைஸ்தைஹி, கடைசில ஹி. சாபாக்னௌ சலபத சாம் அனாயி வேனக சம்பிராப்தே ஹித கதனாய தாபசௌகே. தன்னாசாத் கலஜன பீருகை முனீந்திரைஹி தன்மாத்ரா சிரபரி ரட்சிதே ததங்கே தக்தாகே பரிமதிதா தயோரு தண்டாது தோர்தண்டே பரிமதே தொமா விராசீஹி. இந்த ஸ்லோகம் 3 தரம் படிக்கணும். பாராயணத்தும் போது 3 தரம் படிச்சா போறோம். தன்னாசாத் கலஜன பீருகைர் முனீந்திரைஹி தன்மாத்ரா சிரபரி ரட்சிதே ததங்கே தக்தாகே பரிமதிதா தயோரு தண்டாது தோர்தண்டே பரிமதிதே தொமா விராசீஹி. வக்யாத பிரதுரிதி தாபசோபதிஷ்டைஹி சூத்யாத்யை, அங்க ஒரு இப்பு, பரிணுத பாவி பூரி வீரியக வேனார்த்தியா கபலித சம்பதாம் தரித்ரீம், அங்க ஒரு இம்மு போட்டுக்கோங்க.
அடுத்த லைன்ல ஆ போட்டுக்கணும். அந்த மாவை தான் பிரிச்சிருக்கோம். ஆ போட்டுக்கோங்க. ஆக்ராந்தாம் நிஜ தனுஷா சமா சமாம கார்ஷீஹி. அதில் கடைசியில் ஹி. व्याख्याद प्रदुरिदितावसोबदिष्टैः सूत्यै परिणुदभाविभूरिवीर्यः वेनात्या कबलिदसंवदं दरिद्री आक्रान्तं निजधनुषा समामकार्षीः भूयस्तां निजकुलमुख्य वस्ययुक्तैः. அந்த இருக்கு பதிலாக ஹீ போட்டுக்கோங்க. தேவாத்யைஸ் அங்க ஒரு இசு. சமுசித சாரு பாஜனேஷு அண்ணா தீன்யபி சின்ன கமா லக்ஷிதானி யானி தானி. சேர்த்து படிச்சா பரவாயில்ல, உங்களுக்கு புரியறதுக்காக கமா போட சொன்னேன். ஸ்வச்சந்தம் சுரபிதனு மதுது ஹஸ்துவம் भूयस्तां निजकुलमुख्यवस्ययुक्तैः देवात्यै समुसिद सारुभाजनेषु अन्नादीन्यभिलक्षितानि यानि दानि स्वच्छन्दं सुरभिधनो मधुदुहस्त्वम् आत्मानं यजति मगैस्त्वयि त्रिधा मन्ये ஆரப்தே சததம வாஜிமேத யாகே ஸ்பர்த்தாலுஸ் அங்க ஒரு இசு. சதமக ஏத்திய நீஷ வேஷக ஷோ இருக்கும், ஹா போட்டுக்கோங்க. வேஷக கிருத்வாச்வம் தவ தனயாத் பிராஜிதோ பூது. இத்துக்கு வேலாது. ஆத்மானம் யஜதி மகைஸ்த்வயி த்ரிதா மன்யே ஆரப்தே சததம வாஜிமேதயாகே ஸ்பர்த்தாலு சதமகயேத்ய நீச வேஷக. அந்த வேஷக ஷோக்கு பதிலா ஷக. ஸ்பர்த்தாலு சதமக ஏத்ய நீச வேஷக கிருத்வாச்வம் தவ தனயாத் பிராஜிதோ பூதே. தேவேந்திரம் முகுரிதி வாஜினம் ஹரந்தௌ வக்னௌதம் முனிவர மண்டலே ஜுகூஷௌ ருந்தானே கமலபவே குரோதஸ் அங்க ஒரு இசு சமாப்தௌ சாட்சாத்வம் மதுரிபு மைச்சதாஸ் அங்க ஒரு இசு ஸ்வயம் ஸ்வம். தேவேந்திரம் முகிர்தி வாஜினம் ஹரந்தோ வக்னௌதம் முனிவர மண்டலே ஜுகுஷோ ருந்தானே கமலபவே குரோத சமாப்தோ சாட்சாத்வம் மதுரிபிமைச்சதா ஸ்வயம் ஸ்வம். தத்தத்தம் வர முபலப்ய பக்தி மேகாம் கங்காந்தே விகித பதக் அங்க ஒரு இக்கு கதாபி தேவ சத்ரஸ்தம் முனி நிவகம் ஹிதானி சம்சன்னே ஐசிஷ்டாஸ் அங்க ஒரு இசு சனகமுகாம் முனீன் புரஸ்தாது தத்தம் வரமுபலவ்ய பக்தி மேகா கங்காந்தே முனி நிவகம் ஹிதானி சம்சன்னே ஐசிஷ்டாசனகமுகான் முனீன் புரஸ்தாது. இன்னொரு தினம் படிச்சுடுறேன். தத்தம் வரமுபலவ்ய பக்தி மேகாம் கங்காந்தே விகினித பதக்கதாபி தேவ சத்ரஸ்தம் முனி நிவகம் நிதானி சம்சன்னே ஐசிஷ்டாசனகமுகான் முனீன் புரஸ்தாது. விஞ்ஞானம் சனக முகோதிதம் ததானக அங்க ஒரு ஸ்வாத்மானம் ஸ்வயமகமோ வனாந்த சேவி தத்
தத்தாத்ருக் பிருது வபுரீச சத்வரம் மே ரோகௌகம் பிரசமய வாதகேக வாசின்னு விஞ்ஞானம் சனகமுகோதிதம் ததானக ஸ்வாத்மானம் ஸ்வயமகமோ வனாந்த சேவி தத்தாத்ருக் பிருது வபுரீஸ் சத்வரம் மே ரோகௌகம் பிரசமய வாதகேகவாசின்னு. ஸ்ரீஹரியே நமக ஸ்ரீஹரியே நமக ஸ்ரீஹரியே நமக. சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. 19வது தசகம். பிருதுவின் பேரன் பிராசீன பர்ஷிஷ் என்பவன் சதக்ருதி என்பவளை மணந்து நல்ல புத்திசாலிகளான 10 பிரசேதசர்களை பெற்றார். தந்தையின் கட்டளையின்படி பகவானை குறித்து தியானம் செய்ய மேற்கு சமுத்திரக்கரையில் மனதிற்கினிய ஏரியை கண்டு தவம் செய்ய தொடங்கினார்கள். அப்பொழுது அந்த இடத்திற்கு ருத்திரர் தோன்றி பிரசேதசர்களின் முன் தோன்றி பகவான் ஸ்ரீ ஹரியை பற்றி சோஸ்திரத்தை உபதேசித்தார். அதற்கு ருத்ரகீதை என்று பெயர். காலம் சென்றதே தெரியாமல் பல வருடங்கள் ஜலத்தின் மத்தியில் நின்று பகவானை தியானித்து தவம் மேற்கொண்டிருந்தனர். துருவனுக்கு ஏற்பட்டது போல் இவர்கள் தவம் எளிதில் பூர்த்தியாகவில்லை. இந்நிலையில் யாகங்களை அழிக்க முற்பட்ட வேணனும் புனிதமாக்கப்பட்டான். கருட வாகனத்தில் சங்கு சக்கரதாரியாக 8 புஜங்களுடன் மிகுந்த காந்தியுடனும் பிரகாசத்துடனும் பிரசேதசர்களுக்கு காட்சி அளித்தார். தங்களுக்கு வேண்டிய வரத்தை கேட்குமாறு பிரசேதசர்களை கேட்க தங்களுக்கு ஏதும் வேண்டாம் என்றும் பகவானை எந்நேரமும் நினைப்பது ஒன்றே போதும் என்று கூறினார்கள். ருத்ரகீதை என்ற இந்த ஸ்லோகம் வேண்டுவோர் வேண்டுவதை கொடுப்பதாக விளங்கட்டும் என்று கூறி மறைந்தார். வனதேவதையாக மரங்களின் பெண்ணை மணந்து பல வருடங்கள் இன்புற்றிருந்து தட்சனை புத்திரனாக அடைந்து பின் தன்னை வந்தடையுமாறு கூறினார். அதன்படி மரங்களால் கொடுக்கப்பட்ட பெண்ணை மணந்து தட்சனை புத்திரனாக அடைந்தனர். யாகங்களை செய்து நாரதரிடமிருந்து ஞானத்தை பெற்று பரமானந்த பதவியை அடைந்தனர். பிரசேதசர்கள் செய்த சத்திர யாகத்தினால் நாரதர் துருவ சரிதம் கதையை பண்ணினார். இந்த தசகமும் ஏவம் என்ற ராகத்தில் உடையது. பிருதோஸ்து நப்தா பிருது தர்ம கர்மடக பிராசீன பர்ஹீர் யுவதௌ சதத்ருதௌ பிரசேதசோ நாம சுசேதசுதானானு. அடுத்த லைன்ல ஆ போட்டுக்கணும். அஜீஜனத் தத் கருணாங்கு ராணிவ பிருதேஸ்து நப்தா பிருது தர்ம கர்மடக பிராசீன பர்ஹீர் யுவதௌ சதத்ருதௌ பிரசேதசோ நாம சுதானனு அஜீனஜத்வத் கருணாங்குரானிவ. பிது சிஸ்ருஷா நிரதஸ்ய சாசனாது பவத்த பஸ்யா நிரதா தசாபிதே பயோநிதி பச்சிமமேத்ய தத்தடே சரோவரம் சந்த்ருசுர் மனோகரம். நமக தி ஹரியே நமக. பிது சுஸ்ருஷா நிரதஸ்ய சாசனாது பவத்தபஸ்யா நிரதா தசாபிதே பயோநிதிம் பச்சிமமேத்ய தத்தடே சரோவரம் சந்தத்ருசுர் மனோகரம்.
ததா பவத் தீர்த்தமிதம் சமாகதோ பவோ பவசேவக தர்சனாத்ரிதக பிரகாசமாசாத்திய புரப் அங்க ஒரு இப்பு, தசாம் அங்க ஒரு இம்மு, அடுத்த லைன்ல ஊ போட்டுக்கோங்க. உபாதி சத் பக்த தமஸ் தவஸ்தவம் ததா பவத் தீர்த்தமிதம் சமாகதோ பவோ பவசேவக தர்சனா பிரகாசமாசாத்ய புரப்பிரசேதசாம் உபாதி சத் பக்த தமஸ்தவஸ்துவம் ஸ்தவம் ஜபந்தம் மமி ஜலாந்தரே பவந்த மாசே விஷதாயுதம் சமாஹா பவ சுகாஸ்வாத ரசாத மீஷ்வியானே பபூவ காலோ திரிவவந்த சீக்கிரதா ஸ்தவம் ஜபந்தம் மமி ஜலாந்தரே பவந்த மாசே விஷதாயுதம் சமாஹா பவ சுகாஸ்வாத ரசாதமீஷ்வியானே பபூவ காலோ திரிவவந்த சீக்கிரதா தபோபிரேஷா மதிமாத்திர வர்த்திபிகி ஹீ போட்டுக்கணும். ச யஜ்ஞ ஹிம்சா நிரதோபி பாவிதக ஹ பிதாபிதேஷாம் கிருஹயாத நாரத பிரதர்சிதாத்மா பவதாத்மதாம் யயோ தபோபிரேஷா மதிமாத்திரவர்த்பிஹி சயஜ்ஞஹிம்சா நிரதோபி பாவிதக பிதாபிதேஷாம் கிருஹயாத நாரத பிரதர்சிதாத்மா பவதாத்மதாம் யயோ கிருபா பலேனைவ புரப் அங்க ஒரு இப்பு, பிரசேதசாம் பிரகாசமாக அங்க ஒரு இப்பு, பதகேந்திர வாகனக ஹ விராஜி சக்ராதி வராயுதாம் சுபிகி இருக்கு பதிலாக ஹீ போட்டுக்கோங்க. புஜாபிரஷ்டாபி ருதஞ்சி தத்யுதிஹி ஹீ போட்டுக்கணும். கிருபா பலேனைவ புரப்பிரசேதசாம் பிரகாசமாக பதகேந்திர வாகனக விராஜி சக்ராதி வராயுதாம் சுபிஹி புஜாபிருஷ்டாபிருதஞ்சி தத்யுதிஹி பிரசேதசாம் தாவத யாசதாமபி त्वमेव कारुण्य परात्वरानदाहा भवत् विसिन्दाभि शिवाय देहिनां भवत्वसौ रुद्र नुदुच्च कामदाहा கடைசில ஹா போட்டுக்கணும். பிரசேதசாம் தாவதயா சதாமபி त्वमेव कारुण्य परात्वरानदाहा भवत् विसिन्दाभि शिवाय देहिना भवत्वसौ रुद्र नुदुच्च कामदाहा. இந்த ஸ்லோகம் 3 தரம். இதுல என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு பகவான் சொன்னதுனால இந்த ஸ்லோகத்தை 3 தரம் உங்களுக்கு எப்பெல்லாம் தோன்றதோ அப்பெல்லாம் இந்த ஸ்லோகத்தை படிக்கலாம். அவாப்பிய காந்தாம் தனயா மகீருகாம் தயா ரமத்வம் தசலக்ஷ வட்சசாம் சுதோஸ்து தட்சோ நனு தட்ச நாச்சமாம் பிரயாஸ்யதேதி நிகதோ முதைவ தானு. வட்சரீம் அந்த இடத்துல தயா ரமத்துவம் தசலட்ச வர்ஷரீம் போட்டுக்கோங்க. இன்னும் ஒரு தடவை படிச்சுடுறேன் இத. அவாப்பிய காந்தாம் தனயா மகீருகாம் தயா ரமத்துவம் தசலட்ச வத்சரீம் சுதோஸ்து தட்சோ நனு தட்ச நாட்சமாம் பிரயாஸ்யதேதி நிகதோ முதைவ தானே.
अवाप्य कान्तां धनयामहीरुहा दयारमत्वं दशलक्षवश्शरीं सुदोस्तु दक्षो ननु दक्षनाक्षमां प्रयास्यदेदि निकदो मुदैवदाने तदच्छदे भूदलरोदिनस्तरु कृदा दगந்தோ திரிகிணேன வாரிதாஹா. அந்த ததச்சதே பூதலரோதி நனஸ்தருன்னு அந்த இடத்துல ஒரு சின்ன கமா போட்டுக்கோங்க. கிருதா தகந்தோ திரிகிணேன வாரிதாஹா. ஹா இந்த இடம். திரிமைச்ச தத்தாம் தனயாம வாப்பியதாம் त्वदुक्त कालं सुखिनोऽपि रेमिरे तदच्छदे भूदलरोदिनस्तरून् कृदा दगन्धो द्रिहिणेन वारिताः त्रिमैश्च दत्तां धनयामवाप्यदां त्वदुक्तकालं सुखिनोऽपि रेमिरे. अवाप्य दक्षं स सुदं कृदात्वराः प्रसेदसो नारद लप्तया दिया अवा पुरानंद पदम तदा विदह त्वमीसवादालय नाद पाहिमाम्. अवाप्य दक्षं स सुदं कृदात्वराः प्रसेदसो नारद लप्तया दिया अवा पुरानंद पदम तदा विदह त्वमीसवादालयनाद पाहि माम्. श्रीहरिये नमः. श्रीहरिये नमः. श्रीहरिये नमः. सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्द. 20வது தசகம். இதற்கு முந்தைய தசகங்களில் பகவான் 10 அவதாரங்களை தவிர கபிலர், நாராயணன், ரிஷபர், பிருது, மோகினி போன்ற அவதாரங்களை எல்லாம் எடுத்தார் என்பதை பார்த்தோம். இந்த தசகத்தில் அந்த ரிஷப அவதாரத்தை பார்க்க போகிறோம். பிரியவர்தனுடைய புத்திரனான ஆக்னிரன் என்ற அரசனின் மகன் நாபி என்பவர் பகவானை திருப்தி செய்ய வேண்டி யாகம் செய்தார். அப்பொழுது அந்த யாகத்தின் நடுவில் அபீஷ்டங்களை கொடுக்கும் பகவானை தரிசித்தார். அப்பொழுது முனிவர்கள் எல்லாம் மிகவும் மகிழ்ந்து நாபி மகாராஜாவிற்கு உம்மை போன்றதொரு மகனை அளிக்குமாறு வேண்டினார்கள். என்னை போன்றவன் என்றால் அது நான் தான் என்றும் தானே பிறப்பதாகவும் கூறி மறைந்தார். நாபியின் மனைவி மேரு தேவியின் மூலம் உத்தம குணங்களுடனும் பல பெருமைகளுடனும் ரிஷபர் பிறந்தார். ரிஷபரிடத்தில் ராஜ்ய பாரத்தை ஒப்படைத்து நாபி தனது மனைவியுடன் தபோவனம் சென்று தவம் மேற்கொண்டு பகவானை பிரார்த்தித்து வைகுண்ட பதவியை அடைந்தார். ரிஷப உருவத்தில் இருந்த பகவானை கண்டு மீண்டும் பொறாமை கொண்ட இந்திரன் அவரது ராஜ்யத்தில் மழை பொழியாதபடி செய்தார். ஆனால் பகவான் அவரது யோக சக்தியால் அனைத்தையும் சாதித்தார். பின் இந்திரனினால் கொடுக்கப்பட்ட ஜெயந்தி என்ற பெண்ணை மணந்து அவள் மூலம் 100 புத்திரர்களை தோற்றுவித்தார். அவர்களுள் மூத்த புதல்வன்தான் பரதன். அவரது பெயரால் தான் நம் நாடு பாரத தேசம் என்ற பெயர் பெற்றது. மீதம் 99 புத்திரர்களில் 9 புத்திரர்கள் யோகீஸ்வரர்களாக ஆனார்கள். 9 புத்திரர்கள் பாரத வருஷத்தில் 9 கண்டன்களை ஆண்டார்கள். மற்ற 89 புத்திரர்களும் தபோபலத்தால் பூதேவர்களான பிராமண பதவியை அடைந்தார்கள். பின்னர் பகவான் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்ய அவர்கள் பகவானை அவமானப்படுத்தினார்கள். மான அவமானம் இல்லாமல் பகவான் பிரம்மானந்த ரசத்தில் மூழ்கி பூமி முழுவதும் சுற்றி வந்தார். பின்னர் குடகு மலையில் ஏற்பட்ட காட்டுத் தீயினால் விழுங்கப்பட்டு மறைந்தார். ரிஷபதேவர் நமக்கு
என்ன உபதேசம் செய்தார் என்றால், காமிய கர்மத்தால் மதிக்கட்டவர்களை மீண்டும் அக்கர்ம காரியங்களிலேயே புகுத்தக்கூடாது. அதிலிருந்து விடுவிக்காதவர்கள் குருவும் அல்லர், பந்துவும் அல்லர், தந்தையும் அல்லர், தாயும் அல்லர், தெய்வமும் அல்லர், பதியும் அல்லர் என்று கூறியுள்ளார். அதனால் நாம் எல்லோரையும் நல்ல வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்று ரிஷபர் கூறியுள்ளார். இந்த தசகம் கல்லியத்தாம் ராகத்தில் வருகிறது. அதாவது நாம் 4வது தசகத்தில் பாடப்பட்ட ராகம். பிரியவிருத்தஸ்ய பிரியபுத்திர பூதாது அக்னித்ர ராஜா துதிதோ ஹி நாபிஹி த்வாம் திருஷ்ட்வா நிஷ்ட தமிஷ்டி மத்யே தவைவ துஷ்டை கிருதஜ்ஞ கர்மா. பிரியவிருதஸ்ய பிரியபுத்திரபூதாது அக்னித்ர ராஜா துதிதோ ஹி நாபிஹி த்வாம் திருஷ்டவானிஷ்ட தமிஷ்டே மத்யே தவைவ துஷ்டை கிருதயஜ்ஞ கர்மா. அபிஷ்டுதஸ்தத்ர முனீஸ்வரைஸ்துவம், அங்க ஒரு சின்ன கமா. ராஜ்ஞக்ஸ், அங்க ஒரு இசு. ராஜ்ஞஸ்துவதுல்யம் சுதமர்த்திய மானக. ஸ்வயம் ஜனிஷ்யே ஹமிதி புருவானக, இசுக்கு பதிலாக ஹா போட்டுக்கோங்க. திரோததா பர்ஹிஷி விஸ்வமூர்த்தே. அபிஷ்டு தத்ர முனீஸ்வரைஸ்துவம் ராஜ்ஞஸ்வதுல்யம் சுதமர்த்தியமானக. ஸ்வயம் ஜனிஷ்யே ஹமிதி பிரவானக. திரோததா பர்ஹிஷி விஸ்வமூர்த்தே. நாபிப்ரியாயா மத மேருதேவ்யாம் தமம் சதோபுர் ரிஷிபாபிதானக. அலோக சாமானிய குணப்பிரபாவ பிரபாவிதாசேஷ ஜனப்பிரமோதக. நாபிப்ரியாயா மத மேருதேவ்யாம் தமம் சதோபுர் ரிஷிபாபிதானக. அலோக சாமானிய குணப்பிரபாவ பிரபாவிதாசேஷ ஜனப்பிரமோதக. இந்த ஸ்லோகம் நம்ம பாராயணித்த போது 3 தரம் சொல்லணும். त्वयि त्रिलोकी प्रिதி ராஜ்யபாரம் நிதாய நாபிஸ், அங்க ஒரு இசு. சகமேரு தேவ்யா தபோவனம் பிராபிய பவன் நிஷேவி கதக் கிலானந்த பதம், அங்க ஒரு இக்கு போட்டுக்கோங்க. கதக் கிலானந்த பதம் பதம் தே. त्वयि त्रिलोकी प्रतिराज्यभारं निधाय नाभिः सगमेरु देव्या तपोवनं प्राप्य भवन्निषेवी कदखिलानन्द पदं पदं ते. इन्द्रस्त्वदुत्कर्ष कृदाद मर्षाद बवर्ष नास्मिन्न जनाबवर्षे यदा तदा त्वं निजयोग शक्त्या स्ववर्षमेनत व्यददास, अங்க ஒரு இசு, சுவர்ஷம். இந்திரஸ்துதுக்கர்ஷ கிருதாமவர்ஷாது பவர்ஷ நாஸ்மின்ன ஜனாபவர்ஷே யதா ததா त्वं நிஜயோக சக்த்யா ஸ்வவர்ஷமேனத் व्यददास சுவர்ஷம். ஜிதேந்திர தத்தாம் கமனீம் ஜெயந்தீம், அங்க இம்மு போ, ஜெயந்திக்கு பக்கத்துல ஒரு இம்மு. அடுத்த லைன்ல ஆ. அதோத்வகன் ஆத்மரதா சயோபிகி அஜீஜனஸ்தத்ர சதம் தனு தனு தனுஜயானு. அந்த ஷாம் அடுத்த லைன்ல ஏஷாம்னு வந்துரும். அஜீஜனஸ்தத்ர சதம் தனுஜானு, அந்த நே நூ ஆயிடும். அந்த ஷாம் அடுத்த லைன்ல ஏஷாம் வரும். ஏஷாம் சிதீசோ பரதோக்ர ஜன்மா. இந்த ஸ்லோகத்தை திருப்பி ஒரு தடவை படிக்கிறேன்.
ஜிதேந்திர தத்தாம் கமனீம் ஜெயந்தீம் அதோத்வகன் ஆத்மரதாசயோபிஹி அஜீஜனஸ்தத்ர சதம் தனூஜானோ ஏஷாம் ஷிதீசோ பரதோக்ர ஜன்மா ஜிதேந்திர தத்தாம் கமனீம் ஜெயந்தீம் அதோத்வகன் ஆத்மரதாசயோபிஹி அஜீஜனஸ்தத்ர சதம் தனூஜானோ ஏஷாம் ஷிதீசோ பரதோக்ர ஜன்மா நவான் பவன் யோகி வரா நவான் ஏ தபாலயன் பாரத வருஷ கண்டானே சைகாத்வசீதிஸ்தவ சேஷபுத்ராக அங்க இஸ்ஸுக்கு பதிலாக தபோபலாத் பூசுர பூய மீயுகு ஹூ போட்டுக்கணும். நவாபவன் யோகி வரா நவான் ஏ त्वबालयन् भारतवर्ष कण्डाने सैगात्वसीदिस्तव शेषपुत्राः तपोबलात् पूसुरभूयमीयुः भुक्त्वा सुदेप्योद मुनीन्द्र मध्ये विरक्ति भक्त्यन्विद मुक्ति मार्गम स्वयं कदब அங்க ஒரு இப்பு பார மகம்சிய விருத்திம் அங்க ஒரு இம்மு போட்டுக்கணும். அடுத்த லைன்ல இந்த மாவை தான் நம்ம பிரிச்சிருக்கோம். அதா ஜடோன்மத்த பிசாச சர்யாம் உத்வா சுதோப்யோத முனீந்திர மத்யே விரக்தி பக்தியன்வித முக்தி மார்க்கம் ஸ்வயம் கதபார மகம்ச விருத்தி அதோ ஜடோன்மத்த பிசாச சர்யாம் பராத்மபூதோபி பரோபதேசம் ஒரு சின்ன கமா குர்வன் பவான் சர்வ நிரஸ்யமானக போட்டுண்டாச்சா. விகாரஹீனோ விசசார கிருஷ்ணாம் மகீமகீனாத்ம ரசாபிலீனக போட்டுக்கணும். பராத்மபூதோபி பரோபதேசம் குர்வன் பவான் சர்வ நிரஸ்யமானக விகாரஹீனோ விசசார கிருஷ்ணாம் மகீமகீனாத்மரசாபிலீனக சயுவ்ருதம் கோமிருக காகசர்யாம் சிரம் சரணாபிய பரம் ஸ்வரூபம் தவாஹிருதாங்க அங்க ஒரு இக்கு குடகாசலேத்வம் தாபான் மமா பாகுரு வாதநாத சயுவ்ருதம் கோ மிருகாக சர்யாம் சிரம் சரன்னாப்ய பரம் ஸ்வரூபம் தவாஹிருதாங்க குடகாசலேத்வம் தாபான் மமா பாகுரு வாதநாதக. ஸ்ரீஹரியே நமக ஸ்ரீஹரியே நமக ஸ்ரீஹரியே நமக. சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.